தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறார். உடனே அக்செப்டும் பண்ணியிருக்கிறாங்க. இதில் உங்களுடைய முதல் பார்வை என்னவா இருக்கு? இந்த நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படாத ஒரு கேடுகட்ட அரசு தான் இந்தியாவில் இருக்குன்றதுக்கு சமீபத்திய இந்த உதாரணங்கள். தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னால் எலெக்ஷன் கமிஷன் ராஜினாமா பண்ணுறாருன்னா சட்டப்படி அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் நியாயப்படி பார்த்தீங்கன்னா அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் நுண் அரசியல் அதிர வைக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையாளர் பதவி காலியாக கிடக்கு. இன்னும் 4 நாளில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை பதவியை ஒப்பாமல் வச்சது எவ்வளவு அயோக்கியத்தம். ஸோ மோடி அரசு செய்யக்கூடிய பஞ்சமாக பாதகங்களில் மிக முக்கியமான ஒரு பாதகம் தேர்தல் ஆணையத்தை நாசம். எப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை தூக்கி போட்டுட்டு ஒரு மந்திரியை உள்ளே கொண்டு வந்தாங்களோ அப்பயே அவங்க மந்திரியை கொண்டு வந்தாங்களோ அப்பயே அது டம்மி எக்ஸசைஸ் எடுத்து போச்சு. அந்த கர்மத்துக்கு நீங்கள் எதிர்கட்சி தலைவரே தேவையில்லை, நாங்களே அப்பாயின்மெண்ட் போகிறோம், பேனலே தேவையில்லை. மோடி கவர்மெண்ட்டுக்கு சல்யூட் அடிக்கக்கூடிய, மோடி கவர்மெண்ட்டுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய, மோடி கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் தலையாட்டக்கூடிய ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை தான் 2 தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகளை எலெக்ஷன் கமிஷனர்ஸ் தான் மோடி கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ண போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு. எலெக்ஷன் என்ன லட்சணத்தில் நடக்க போகுதுன்றது இதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 2019 என்ன நடந்தது? அசோக் லவாசா என்கின்ற அந்த ஒரு தேர்தல் ஆணையர் இவர்கள் நடத்திய விதிமுறைகளை மீறினார்கள்னு 5-6 பாயிண்ட்ஸை வச்சு விளக்கி டிசன்ட் நோட் கொடுத்தார். என்னாச்சு? அசோக் லவாசாவோட மனைவிக்கு ஐடி நோட்டீஸு, அவர் மகளுக்கு ஐடி நோட்டீஸு, அவருடைய மனைவியின் சகோதரிக்கு ஐடி நோட்டீஸு, என்னைக்கோ ஏதோ பண்ணாங்க. தேர்தல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு எலெக்ஷன் கமிஷனர் ஃபேமிலிக்கு ஐடி நோட்டீஸ் கொடுத்த ஒரு கேடுகட்ட கவர்மெண்ட்டுக்கு. தேர்தல் ஆணையம் என்பது மோடி அரசின் ஒரு கைப்பாவையாக மாறிவிட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிடையாது. அரசாங்கம் தனக்கு விரும்பினவங்களை தானே அதில் போட முடியும். தேர்தல் ஆணையர்களான்னு கேட்குறாங்க. புத்தி இல்லாத கேள்வியை பிஜேபி ஆதரவாளர்கள் உட்காந்துன்னு டிவி ஸ்டூடியோலையும் பொது வெளியிலையும் பேசுகிறாங்க. அறிவே கிடையாது. அருண் கோயலோட ராஜினாமா வரும் தேர்தல்கள் கேலி கூத்தாக மாறப்போகின்றன என்பதைத்தான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இதை மீறி தேர்தல் ஒழுங்காக நடந்ததுன்னா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நன்றாக சார். இப்போது தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் முக்கியமான ஒரு சலசலப்பாக தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறார். உடனே அக்செப்டும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் ரொம்பவே ஒரு பக்கம் நிறைய கேள்விகளையும் யூகங்களையும் எழுப்பியிருக்கு அரசியல் கட்சிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும். இதில் உங்களுடைய முதல் பார்வை என்னவா இருக்கு? இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு இன்னும் சற்றேறக்குறைய ஒரு வார காலம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையர்களில் ஒருவர் ராஜினாமா செய்திருக்கு. ஏற்கனவே ஒரு பதவி காலியாக இருக்குது. மொத்தம் 3 மெம்பர் பாடி. அது ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஒருவர் ஒரு பேர் மறந்து போச்சு. அவர் பிப்ரவரியில் ராஜினாமா செய்தார். அந்த இடத்தை இன்னமும் நிரப்பாமல் மோடி அரசு வைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அருண் கோயல் 1985 ஆண்டு பஞ்சாப் கேடர் 1985 பஞ்சாப் பேட்ச் ஆஃபீஸர் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இவருடைய நியமனமே சர்ச்சைக்குரியதாக இருந்தது. 2022 ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கனரக தொழில்கள் மத்திய செயலாளராக இருந்தவர் திடீர் என்று ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்த 2-3 நாட்களே ராஜினாமா ஏற்கப்பட்டு அவர் தேர்தல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டார். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள் வழக்கு தொடர்ந்து இவ்வளவு ஸ்பீடாக எப்படி நடந்ததுன்னு உச்சநீதிமன்றமே தன்னுடைய வியப்பை தெரிவித்தது. அதுவும் ஒரு மாதம் கழித்து டிசம்பரோட அவருடைய பதவிக்காலம் முடிய இருந்தது. நவம்பர்லேயே அவருடைய ராஜினாமா விஆர்எஸ் கொடுக்கப்பட்டு அவர் இந்த ராஜினாமா 2 நாட்களில் அக்செப்ட் பண்ணி 3வது நாள் அவர் எலெக்ஷன் கமிஷனராக நியமித்தாங்க. ஸோ அவருடைய அந்த நியமனமே ரொம்ப சர்ச்சைக்குரியதாக இருந்தது. அவருடைய நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. அதில் வழக்குகள் தொடர்ந்ததில் ஒருவரான அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் என்ற அமைப்பு நேற்றைக்கு அவருடைய ராஜினாமாவை வரவேற்றிருக்கிறது. இது உள்ள இருக்க முரண்பாடு அதுதான். உறுதியாக அவர் எதற்காக ராஜினாமா செய்தார் என்ற காரணங்கள் தெரியவில்லை நமக்கு. தேர்தல் ஆணையாளருடன் எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது அவருக்கு மோடி அரசுடன் பிரச்சனை அல்ல, மாறாக தலைமை தேர்தல் ஆணையாளர் ராஜீவ் குமாருடன் தான் பிரச்சனை. 2 பேருக்கும் சிக்கல்கள் நிரம்ப இருந்திருக்கின்றன வருது. உறுதியாக நமக்கு எந்த தகவலும் இல்லை. ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் சொல்கிறது என்னென்னா, அவர் மோடி அரசுடன் அவருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் சில தகவல்கள் வருகின்றன. ஆனால் அது அந்த தகவல்கள் ரொம்ப மென்மையானதாக இருக்கிறது. ரெண்டுமே உறுதிப்படுத்தப்படலை. பட் 2த்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருந்தது
அதுதான் மெயின் ரீசன்ன்றாங்க. இந்த தகவல்கள் தான் அதிகமாக வருது. திஸ் இஸ் a ஸ்ட்ராங் ரூமர். லைட் ரூமர் என்னென்னா அவருக்கு கவர்மெண்ட்டோடையும் ப்ராப்ளம் இருந்துன்றாங்க. அதை நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா அவர் மோடியோட ஆள். அவர் ஏற்கனவே வந்து அவரோட நியமனத்தில் வந்து மோடி அரசு காட்டிய ஆர்வம் என்பது அவர் மோடி அரசுக்கு எதிராக போக மாட்டார் என்பதை தான் தெளிவாக காட்டுகிறது. மமதா பானர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, சல்யூட் கோயல் ஃபார் நாட் சக்கமிங் டு பிஜேபி. அவர் பிஜேபியோட சில நிர்பந்தங்களுக்கு அடிப்பணியவில்லை, அதனால தான் ராஜினாமா செய்தார்ன்றாங்க. எது உண்மைன்னு தெரியல. லைக்லி சினாரியோ என்னென்னா, அவருக்கு மோடி கவர்மெண்ட்டோட ப்ராப்ளம் இல்லை, பட் எலெக்ஷன் கமிஷனரோட தான் ப்ராப்ளம் அப்படின்னு. இப்போ 2 எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கணும். அதுக்கு செலெக்ஷன் பேனல் 14ஆம் தேதியே கூடணும். 15ஆம் தேதி மோடி தலைமையில் கமிட்டி கூட போகுது. மோடி மற்றொரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார், அதிர் ரஞ்சன் சௌத்ரி காங்கிரஸ் தலைவர், எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது, காங்கிரஸ் தலைவர்ன்ற பேரில் இருக்கார். ஸோ அவர் தலைமையில் கூடி மற்ற 2 கமிஷனர்ஸை நியமிக்க போகிறாங்க. ரெண்டுலுமே வந்து 2:1 கவர்மெண்ட்டுக்கு தான் மெஜாரிட்டி. ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனர்ஸ் நியமனத்தில் மத்திய பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி இருக்கணுன்றத அந்த தீர்ப்பையே நாடாளுமன்றம் மோடி கவர்மெண்ட் அவசர சட்டம் கொண்டு வந்து ரத்து செய்துவிட்டு தலைமை நீதிபதிக்கு பதிலாக மத்திய அமைச்சர்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆகவே மோடி கவர்மெண்ட்டுக்கு சல்யூட் அடிக்கக்கூடிய, மோடி கவர்மெண்ட்டுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய, மோடி கவர்மெண்ட் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடிய ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை தான் 2 தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகளை எலெக்ஷன் கமிஷனர்ஸாக மோடி கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ண போகிறதுன்றது தெரிஞ்சு போச்சு. எலெக்ஷன் என்ன லட்சணத்தில் நடக்க போகுதுன்றதை இதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது நீங்கள் சொல்றது மாதிரி மத்திய தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதற்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணியிருந்தாங்க. இப்போ அதற்கான ஒரு மெசேஜ் அதை எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி பிப்ரவரிலையும் ஒருத்தவங்க ராஜினாமா பண்ணியிருந்தாரு, அவரும் இன்னும் ரீப்ளேஸ் பண்ணப்படலை. இப்பவும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. ஆமாம், தெளிவாக மோடி கவர்மெண்ட் கிட்ட லகான் மாட்டிக்கிச்சு. இது வந்து முதல்ல சீஃப் எலெக்ஷன் டிஎன் சேஷன் தலைமை தேர்தல் ஆணையாளராக இருக்கும்போது அரசாங்கம் தான் எல்லாரையும் நியமிச்சுக்கிட்டே இருந்தது, கவர்மெண்ட் தான் அதுலேருந்து நியமிச்சுக்கிட்டே இருந்தது. அதன் பிறகு நரசிம்மராவ் மல்டி மெம்பர் பாடியாக மாற்றினாங்க. அதை 1 வந்து 3ஆக மாற்றினாங்க. அதை எதிர்த்து சேஷன் போட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுட்டு மல்டி மெம்பர் பாடியாக மாற்றுறதுக்கான அதிகாரம் அரசுக்கு இருக்குன்னு சொல்லிடுச்சு. ஆனால் சிங்கிள் மெம்பர் இருக்கணுமா மல்டி மெம்பரான்றதை பிரசிடென்ட் தான் முடிவு செய்யணும்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு. பிரசிடென்ட்னா கவர்மெண்ட்டு. ஸோ ஒரு சந்தேகம் என்ன வந்ததுன்னா, 2 தேர்தல் ஆணையாளர்களை மோடி கவர்மெண்ட் நியமிக்காமல் வெறும் தலைமை தேர்தலாளர் ராஜீவ்குமார் மட்டுமே வச்சு கூட எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு ஹேஷியங்கள் வந்தன. பட் நாவ் அப்படி இல்லை. 2 பேரை அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. 2 பேர் வந்து யாருன்னா க்ளீனாக அவங்க ஆளாக தான் இருக்க போகிறாங்க. தலைமை இப்போ எப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை தூக்கி போட்டுட்டு ஒரு மந்திரியை உள்ளே கொண்டு வந்தாங்களோ அப்போயே, அவங்க மந்திரியை கொண்டு வந்தாங்களோ அப்போயே வந்து அது டம்மி எக்ஸசைஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த கர்மத்துக்கு நீங்கள் எதிர்க்கட்சி தலைவரே தேவையில்லை, நாங்களே அப்பாயின்ட் பண்ணிட்டு போகிறோம், பேனலே தேவையில்லை. 2:1 வரும்போது எப்படி இருக்க முடியும்? எந்த நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படாத ஒரு கேடுகட்ட அரசு தான் இந்தியாவில் இருக்குன்றதுக்கு சமீபத்திய இந்த உதாரணங்கள். தேர்தலுக்கு 1 வாரம் முன்னால் எலெக்ஷன் கமிஷன் ராஜினாமா பண்ணுறாருன்னா சட்டப்படி அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் வந்து நியாயப்படி பார்த்தீங்கன்னா அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், நுண்ண அரசியல் அதிர வைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இப்போ 1988க்கு முன்னாடிலாம் வந்து இந்த சிங்கிள் பாடி ஃபார்முலா தான் இருந்துச்சு. அதாவது ஒரு தலைமை நீதிபதியின் கீழே தான் இந்த விவகாரம் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷன் வந்து இருந்துச்சு. இது வந்து ஒருதலை பட்சமாக அரசுக்கு ஆதரவாக போகும் அப்படின்ற ஒரு விவகாரம் இதில் பூதாகரமாகும் பொழுது தான் 88க்கு அப்புறம் இந்த 93க்கு பிறகு நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல இந்த விவகாரத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் அதே நோக்கியே வந்து போகுது. அப்படிங்கிறப்போ இதனுடைய டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது இப்போ வந்து மல்டி மெம்பர் பாடியாக தான் அது இருக்க போகுது. 2 மெம்பர்ஸ் போட போகிறாங்க. ஆனால் யார் அந்த 2 மெம்பர்ஸை போட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் போட போகுது. கவர்மெண்ட் போட போகுதுன்னா அது இந்த கவர்மெண்ட் எந்த மாதிரியான கவர்மெண்ட் நமக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கு எஸ்மென்னு சொல்லக்கூடிய தலையாட்டி பொம்மையை தான் அவங்க போட போகிறாங்க. ஸோ இது வந்து சிங்கிள் மெம்பராக இருந்தாலும் 3 மெம்பராக இருந்தாலும் மெஜாரிட்டி தான் 2:1 தான். 2 தேர்தல் ஆணையர்கள் ஒரு முடிவு பண்ணுறாங்க, தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னா 2:1 இவங்க ஆள் தான். ராஜீவ்குமாரே இவங்க ஆள் தான். இப்போ போடுற 2 பேரும் இவங்க ஆள் ஆகிட்டாங்கனாலும் 3:0 தான். அது வந்து 2:1 கூட கிடையாது, 3 ஃபுல்லு. அப்போ உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து நீங்கள் வந்து ஒரு சமநிலையான நடுநிலையான தேர்தலை வந்து எதிர்கொள்ள முடியாது என்பது தான், அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்கின்ற அச்சம் தான் நமக்கு மேலோங்குகிறது. இப்போ தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க, தேர்தலும் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த ராஜினாமான்றது எந்த வகையான நிர்வாக ரீதியிலான நெருக்கடிகளை கூட? நிர்வாக ரீதியில் பெரிய நெருக்கடி ஒன்றும் இருக்காது. சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். நிறைய டெப்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க. அந்தந்த மாநிலங்களோட தேர்தல் ஆணையர்கள் அந்த வேலையை பார்த்துப்பாங்க. தேர்தல் ஆணையத்திலே வந்து நிறைய பதவிகள் இருக்கின்றன. அதனால் அது பிரச்சனை. ஃபங்க்ஷனிங் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் வில் நாட் பி அஃபெக்டட். தேர்தல் கமிஷனோட பணிகள் என்பவை கண்டிப்பாக எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாது.
பட் ஜனநாயகம் என்பது வந்து நேர்மையாக நடக்குதுன்றது மட்டுமல்ல, நேர்மையாக நடக்கிறது என்ற தோற்றத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது 2 தேர்தல் ஆணையர் ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையாளர் பதவி காலியாக கிடக்குது. இன்னும் 4 நாளில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை பதவியை ரொப்பாமல் வச்சிருந்தது எவ்வளோ அயோக்கியத்தனம். ஸோ மோடி அரசு செய்யக்கூடிய பாதகங்களில் மிக முக்கியமான ஒரு பாதகம் வந்து தேர்தல் ஆணையத்தை நாசம் பண்ணும். எல்லா இன்ஸ்டியூஷனையும் நாசம் பண்ணியாச்சு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா காலி, டிமானிட்டைசேஷன் அப்போ அவங்க எதிர்ப்பை மீறி தான் கொண்டு வந்தாங்க. சிஏஜி காலி, இவங்களுக்கு எதிராக அறிக்கை வந்ததுன்ட்டு அதிகாரிகளை பந்தாடினாங்க. ஃபைனான்ஸ் கமிஷனும் எவ்வளோ தூரம் இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்தியாச்சு. எந்த கவர்மெண்ட்டும் செய்யாத அளவுக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபங்க்ஷனிங்கில் மோடி டே 1 2014 பதவியேற்ற முதல் மாதமே ஃபைனான்ஸ் கமிஷனை நாசம் பண்ண ஆரம்பித்தார்ன்றது இப்போ வரக்கூடிய தகவல்களை தெரியுது. இறுதியாக இது கடைசியாக வந்து எலெக்ஷன் கமிஷன் இருந்தது. எலெக்ஷன் கமிஷனை ஊற்றி மூடியாச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்குது. நன்றாக கழுவி வைக்கப்பட்ட பாத்திரத்தில் ஒரு சோற்று பருக்கை ஒட்டி கொண்டிருப்பது போல் சிறிதளவு நம்பிக்கை இருக்கக்கூடியது உச்சநீதிமன்றம். அது என்ன கதி ஆக போகுதுன்னு தெரியல. ஆகவே எல்லா அமைப்புகளையும், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா அவயவங்களையும் சர்வநாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு தேர்தல் ஆணையத்தையும் முற்றிலுமாக நாசம் செய்து கொண்டிருக்கிறது. 2019 என்ன நடந்தது? அசோக் லவாசா என்கின்ற அந்த ஒரு தேர்தல் ஆணையர், மோடியும் அமித்ஷாவும், அப்போ மோடி பிரதமர், அமித்ஷா பிஜேபி தலைவர், இவர்கள் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறினாங்கன்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு சுமத்தும் போது, ஆமாம் இவர்கள் நடத்தை விதிமுறைகளை மீறினார்கள்னு 5-6 பாயிண்ட்ஸை வச்சு விளக்கி டிசன்ட் நோட்டு கொடுத்தார். ஆனால் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோராவும் வேறு ஒருவரும் மோடிக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தாங்க. என்னாச்சு? அசோக் லவாசாவோட மனைவிக்கு ஐடி நோட்டீஸு, அவர் மகளுக்கு ஐடி நோட்டீஸு, அவருடைய மனைவியின் சகோதரிக்கு ஐடி நோட்டீஸு, என்றைக்கோ ஏதோ பண்ணாங்கன்ட்டு தேர்தல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு எலெக்ஷன் கமிஷனர் ஃபேமிலிக்கு ஐடி நோட்டீஸ் கொடுத்த ஒரு கேடுகட்ட கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட். அதன் பிறகு அவர் சிறிது நாட்களில் வேர்ல்டு பேங்க்குக்கு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குக்கு போயிட்டார். இன்றைக்கி அந்த மாதிரி முதுகெலும்புள்ள எந்த தேர்தல் ஆணையாளரும் கிடையாது. இப்போ கொண்டு வந்து 2 பேரை போட போகிறாங்க. 2019 அப்படியே ரிப்பீட் ஆக போகுது. தேர்தல் ஆணையம் என்பது மோடி அரசின் ஒரு கைப்பாவையாக மாறிவிட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிடையாது. அரசாங்கம் தனக்கு விரும்பினவங்களை தானே அதில் போட முடியும், தேர்தல் ஆணையரான்னு கேட்குறாங்க. புத்தி இல்லாத கேள்வியை பிஜேபி ஆதரவாளர்கள் உட்காந்துன்னு டிவி ஸ்டூடியோலையும் பொது வெளியிலையும் பேசுகிறாங்க. அறிவே கிடையாது இவங்களுக்குலாம். இட் இஸ் நாட் எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அரசாங்கத்துக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது ஒரு அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட தன்னிச்சான அமைப்பு. கடைசி சோத்து பருக்க ஒட்டிகிட்டு இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். அதுக்கு ஆஃப்கோர்ஸ் கடைசியாக சுப்ரீம் கோர்ட், அதுக்கு அடுத்து எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனோட வேலை நாசமாகுதுன்னா எலெக்ஷன் ப்ராசஸ் விஷியேட் ஆக போகுது. அப்போ நீங்கள் தேர்தல் நடந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த முடிவு எப்படி இருக்குன்றது இப்போயே புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஆகவே இந்த நிலை என்பது மிகவும் ஆபத்தான ஒரு நிலை. மிக மிக ஆபத்தான நிலையில் நாடு சென்று கொண்டிருக்கிறது. தேர்தல் ஒழுங்காக இப்போ நடக்குமானே நமக்கு தெரியல. எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாத ஒரு ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமான, அராஜகமான, அரசியலமைப்பு சாசனத்துக்கு புறம்பான காரியங்களை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்போ 2 கமிஷனர் அவன் ஆளை போட போகிறான். எதிர்க்கட்சிகளுக்கு எந்த ரோலும் பெருசாக ஒன்றுமே கிடையாது. 2:1 மெஜாரிட்டி. அவங்க யாரை போடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆகவே தேர்தல்கள் இந்தியாவில் இந்த முறையாக நடக்குமா என்கின்ற அச்சம்தான் மீண்டும் மீண்டும் மேலெழும்பி வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய சீரியஸ்னஸ் புரியாத பாமர மக்களினுடைய ஒரு கேள்வியை அதை நான் வைக்கிறேன். அப்போது இப்படி மாற்றுறதுனால என்னதான் சார் ஆயிரப்போகுது அப்படின்னு அவங்களுடைய ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். இதனுடைய சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு, எந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போய் நம்ம இந்திய ஜனநாயகத்தை கொண்டு நிறுத்தும்னு நினைக்கிறேன். இப்போ தேர்தல் முறையாக நடக்காது இல்லை, எங்கே பூத் கேப்சரிங் நடக்குது, பெரிய அளவில் வந்து ரிக்கிங் நடக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எலெக்ஷன் கமிஷன் போவீங்க. எலெக்ஷன் கமிஷன் அதை வந்து கவுண்டர் மாண்ட் பண்ணோம், இல்லைன்னா சரின்னு சொல்லும், நடத்துன்னு சொல்லும். அப்புறம் வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்காது. பிஜேபியும் மோடியும் என்ன வேணால் பேசுவாங்க. இதான 2019 நடந்தது. அப்புறம் எலெக்ஷன் டேட்ஸ்லேயே விளையாடுவாங்க. வெஸ்ட் பெங்காலில் போன முறை எலெக்ஷன் 7 ஃபேஸோ 8 ஃபேஸோ நடந்தது. 7 ஃபேஸ் 8 ஃபேஸ் நடந்ததுன்னா அது பிஜேபிக்கு அட்வான்டேஜ். இப்போ அவங்க வீக்காக இருக்கக்கூடிய மாநிலங்களில் 7 ஃபேஸ் 8 ஃபேஸ் நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெங்காலில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் 7 ஃபேஸ் 8 ஃபேஸ் நடத்துவாங்க. பெங்காலில் 7 ஃபேஸ் நடத்துனாங்க. ஏன்னா 18 சீட்டு ஜெயித்தாங்க. அப்போ ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்து ஆளை கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மத்திய இராணுவ படைகள் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுலையே அவங்களுக்கு சாதகமாகவும் 7 ஃபேஸ்ன்றது 10 ஃபேஸ் கூட நடக்கும். 50 தொகுதிக்கு ஒரு தேர்தல், 543 தொகுதி, 12 ஃபேஸு, 12×5 600. அது ஒரு இதை குறைச்சிக்கோங்க. 543 தொகுதிக்கு 10 ஃபேஸாக நடத்துகிறான்னு வச்சுக்கோங்களேன். 60 தொகுதிக்கு ஒரு எலெக்ஷன்.
என்ன ஆகுறது உங்களுக்கு? இப்போ தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள், கேரளாவில் பிஜேபி படுதோல்வி அடையக்கூடிய மாநிலங்களை விளையாட மாட்டாங்க, அது உஷாராக இருப்பாங்க, ஒரே ஃபேஸ் நடத்தி முடிச்சுவாங்க, எப்படி இருந்தாலும் ஊற்றிக்கும்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு வாய்ப்புள்ள பெங்கால், வட இந்தியா பூராலாம் வந்து கண்டந்துண்டமாக வெட்டி ஸ்லாட்டர் பண்ணி தான் தேர்தலை நடத்துவாங்க. டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறது இல்லையா, அவங்களுக்கு தோதான தேதிகள் தேர்ந்தெடுக்கப்படும். அரசாங்கத்தோட செயல்பாடுகள் முழுவதும் ஒரு பக்கம் சார்ந்ததாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பணப்பட்டுவாடாவாக பிடிக்கிறேன்னுவான். யாரை பிடிப்பான்? எதிர்க்கட்சிகள் பணப்பட்டுவாடா பண்ண 2 பேரும் கொடுக்குறான். எதிர்க்கட்சிகள் பணப்பட்டுவாடா பண்ணால் அங்கே போய் பிடிப்பான். ஆனால் ஆளுங்கட்சி பணப்பட்டுவாடா பண்ணும்போது கெட்டியே போக மாட்டான். நீ எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போனீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வாய மூடி மௌனியாக இருக்கும். போலீஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் எலெக்ஷன் கமிஷனே மோடி கண்ட்ரோலில் இருக்கும்போது போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்கும்? ஒரு பாமரனுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தெளிவாக இருக்குது. இது பெரிய கம்பசூத்திரமோ கொலம்பஸ் அறிவோ தேவையில்லை இதுக்கு. எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தான் சேஷன் பீரியடில் வந்தது. எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் என்டையர் நிர்வாகம் போயிடும். ஆனால் எலெக்ஷன் கமிஷனே மோடி கண்ட்ரோலில் இருக்கும்போது அது யார்கிட்ட இருந்தான்னா? இப்போ ஒரு மனிதன் இந்திய ஜனநாயகத்தை சவக்குழிக்கு தள்ளி கொண்டிருக்கிறான், அவ்வளோதான். கடைசி நம்பிக்கை தேர்தல் கமிஷனு. அது என்ன கதியாக போகுதுன்னு தெரியல. அருண் கோயலோட ராஜினாமா வரும் தேர்தல்கள் கேலி கூத்தாக மாறப்போகின்றன என்பதைத்தான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இதை மீறி தேர்தல் ஒழுங்காக நடந்ததுன்னா அது இயற்கையின் அருட்கொடை. ஸோ இப்போ அருண் கோயலோட பதவி, அதாவது அவர் பதவியில் நியமிக்கப்படும் போதே கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடும்போது அதை வந்து நிராகரித்தாங்க. இது வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேயும் இப்போ இருக்கிற எலெக்ஷன் கமிஷனுடைய இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அதற்கு எதிரான இப்போ விவகாரங்கள் போகும்போதும் உச்சநீதிமன்றம் தான் இப்போ நீங்கள் சொன்னது போல் அவங்க உச்சநீதிமன்றம் தான் கடைசி நம்பிக்கையாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இந்த விஷயங்களெல்லாம் முன் வச்சு கேட்குற இந்த நிலைமையை ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்பை அடையக்கூடிய சுச்சுவேஷனுக்கு போக முடியுன்ற நம்பிக்கையை கொடுக்குற அந்த நிலையை அடைய முடியுமா? மறுபடியும் நம்பிக்கை தான். ஃபைட் பண்ணி தான் ஆகணும். எதிர்க்கட்சிகள் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஃபைட் பண்ணாமல் இருக்க முடியாது. எல்லா மன்றங்கள்லையும் ஃபைட் பண்ணணும். ஜுடிஷரியில் ஃபைட் பண்ணணும், பொதுவெளியில் ஃபைட் பண்ணணும், மக்கள் மன்றங்களில் ஃபைட் பண்ணணும், மீடியாவில் ஃபைட் பண்ணணும். எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி தான் ஆகணும். இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாக் அவுட் பண்ணி வந்துட முடியாது, விலகி போயிட முடியாது. கடைசி மட்டும் நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. போராடணும், போராடி தான் தீரணும். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் எடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.